வந்து பணத்தை கொடுக்கட்டும், அதை அனுபவிக்கக்கூடிய தன்மையை இந்திரன் கொடுக்கட்டும் வேண்டது மட்டும் இல்ல, மாம் உபைதோ என்னை வந்து அவர்கள் சமீபத்தில் அடையடி பவந்த கிருத புண்ணியானாம் பக்தானாம் ஸ்ரீசூக்தம் ஜபேத். ஸ்ரீசூக்தத்துல பணத்துக்கு மட்டும் பிரார்த்தனை பண்ணல, வாழ்க்கைக்கு வேண்டிய எல்லாத்தையும் சேர்த்து பிரார்த்தனை பண்றது. இந்த ஸ்ரீ சூக்தங்கிற மந்திரத்தை யார் சொல்றாங்களோ நக்ரோதா அவர்களுக்கு எப்பொழுதுமே கோபம்ங்கிறது வராது, மாத்சரியம் ஏமாத்தக்கூடிய தன்மைங்கிறது வராது, லோபஹா லோபன்னா கருமையா இருக்கிறது, அந்த கருமையா இருக்கக்கூடிய எண்ணங்கள் வராது, அசுபாமதி கெட்ட வழியில நமக்கு புத்திங்கிறதே வராது. எதனால அப்படின்னா ஸ்ரீ சூக்தம் இந்த லட்சுமியினால நாம் கிடைச்சிருக்கு. இது எல்லாமே அனபகாமினி, அந்த லட்சுமியானவள் எப்போதும் என்னை விட்டு விலகாமல் இருக்கட்டும். அனபகாமினின்னு சொன்னா ஏதோ ஒரு வருஷம் அந்த செல்வத்தினுடைய ஆதிக்கம் நமக்கு இருந்து நல்லா வாழ்ந்துடும், திருப்பி கொஞ்ச நாள் கழிச்சு நமக்கு செல்வங்கள் குறையக்கூடாது, எப்போதும் நமக்கு செல்வங்கிறது இருக்கணும், மகாலட்சுமியுடைய அருள் நமக்கு இருக்கணும். அப்ப வேதம் அதை முதல்ல சொல்றது, அனபகாமினி எப்போதும் என்னை விட்டு விலகாம நீரு அப்படின்னு இந்த வேதம் பிரார்த்தனை பண்றது. அப்ப செல்வங்கள் வர வர நமக்கு நல்ல வித்யா ததாபி வினயம் அப்படிங்கிற மாதிரி படிப்பும் செல்வங்களும் வர வர நமக்கு நல்ல பக்குவங்கிறது ஏற்படும். அந்த பக்குவத்தையும் வேதம் நமக்கு பிரார்த்தனை பண்ணி சொல்றது. கடைசியில ஸ்ரீ சூக்தம் ஜபேத் சதா அப்படிங்கிற கடைசியில கொண்டு முடிக்கிறது. அப்ப இந்த மகாலட்சுமி பூஜைங்கிறது அறக்கொண்ட எல்லாம் அறப்போம் இழப்பினும் பிற்பயக்கம் நற்பாலவைங்கிறார் வள்ளுவர். நல்ல வழியில சம்பாதிச்ச பணம் மட்டும்தான் நல்லத்துக்கு செலவழி, கெட்ட வழியில சம்பாதிச்ச பணம் கெடுதலுக்கு போய் சேருங்கிறார். இதே நம்மளுடைய சாஸ்திரங்கள்ல சொல்லும்போது தர்மேன ஆகதம் பிரௌத்தியம் புத்திர பௌத்ரானே கெச்சதி, காந்தாரியுடைய சாஸ்திரம் இருக்கு. பிரௌத்தியம்னா சொத்து, நம்மளுடைய முன்னோர்கள் நல்ல வழியில சம்பாதிச்சிருந்தால் மட்டும்தான் அது அடுத்த தலைமுறைகளுக்கு போய் சேரும் அப்படிங்கிற. இப்போ உங்களுக்கெல்லாம் உங்க மூதாதையர்கள் செய்த புண்ணியம் இப்ப ஏற்பட்ட ஒரு வாய்ப்பு. நம்ம ஏதோ நிறைய கொடுக்கணுங்கிற அர்த்தம் கிடையாது, ஒரு 100 ரூபா 10 ரூபா கொடுத்தாலுமே அந்த பணம் நல்லத்துக்கு போய் சேரும். நம்மளுடைய கும்பாபிஷேக தலைவர் அதே போன்று நமது சுரேஷியா அவர்களுடைய இடத்துல தான் அம்பாள் வந்து ஆவிர் பவிச்சிருக்கா. அந்த ஆவிர் பவிச்சது நமக்கு அஷ்டமியில தான் அம்பாள் ஆவிர் பவிச்சது. அன்னைக்கு அஷ்டமிக்கு தான் நம்ம அம்பாளை வந்து ஆகர்ஷணம் பண்ணிடும். அதுவும் ஜீவனை உண்டு பண்ணக்கூடிய அந்த இதெல்லாம் சுநிமித்தம் அப்படின்னு பேர். தேசாபாதன காலாபாதன துர்நிமித்த சாந்தி சுநிமித்தாபாதனம் அப்படின்னு பேர். இதெல்லாம் ஒவ்வொரு காலமும் இங்கே இருக்கலாம் ஆகுதி, அதாவது இந்த இடத்தினால வரக்கூடிய தோஷங்கள் விலகற்றதுக்காக அம்பாளுடைய மூலமந்திரம், காலத்தினால ஏற்படக்கூடிய தோஷத்தை நிவர்த்தி பண்றதுக்கு அம்பாளுடைய மூலமந்திரத்துல போகலாம். இப்படியாக எங்களுக்கு சுநிமித்தம் நல்ல நிமித்தமாக நல்ல சகுனங்கள் எங்களுக்கு கிடைக்கணும் அப்படின்னு சொல்லி எல்லாம் ஒவ்வொரு காலமும் இங்கே ஹோமங்கள் செய்யறோம். அதுபோன்று அம்பாளுடைய இடத்துல கிடைச்சோன்னா அந்த இடத்துல கொண்டு அமர்த்தி அம்பாவை கும்பாபிஷேகம் பண்ணி உங்களுடைய பெருமுயற்சி. நம்ம தலைவர் காலத்தில் சொன்னாங்க 1.5 வருஷம் பாலாஜி ஆகி இந்த கும்பாபிஷேகத்தை திருப்பணி முடிவுக்கு ஆயிருக்கு அப்படின்னா. ஆனால் இந்த 1.5 வருஷம் ஆனாலும் திருப்பி 20 வருஷத்துக்கு கை வைக்காத அளவுக்கு இங்கே திருப்பணிகள் நிறைவாக நடந்திருக்கு. அது ரொம்ப முக்கியம். ஏன்னா ஏனோதாதும் இல்லாம முழுமையான திருப்பணி கோயிலை பார்த்தாலே நமக்கு ஒரு மனதுக்கு திருப்தியாக இருக்கு. இந்த பணங்கள்லாம் என்ன ஆகும் அப்படின்னு கேட்டா இதெல்லாம் நமக்கு வாழ்க்கையில டெபாசிட்னு பேர். எவ்வளவுக்கு எவ்வளவு நாம் தர்மத்துக்காக பணத்தை செலவழிக்கின்றோமோ சிறப்பும் ஈனும் செல்வமும் ஈனும் அறத்தின் உங்க ஆக்கம் எவனோ உயிருக்குங்கிற. நிறைய கொடுக்க என்ன ஆகும் அப்படின்னு கேட்டா பணம் குறைஞ்சிருக்குமே நம்ம நினைக்கலாம். என்னைக்கும் குறையாது. இறைக்கிற கடையில தான் ஊரும் அப்படின்னு நம்ம பெரியவங்க சொல்வார். இறப்பவர்க்கு ஈப வைத்தார், ஈபவர்க்கு அருளும் வைத்தார். அப்படி பெருமான்னு சொல்றார். கொடுக்கணுங்கிற மனசை கொடுத்தது நீனா, திருப்பி கொடுத்தாலும் அடுத்தது கொடுக்கறதுக்கான வாய்ப்பை ஏற்படுத்துறதும் நீ தான் அப்படிங்கிற. அப்படின்னா என்ன, அப்ப நமக்கு திரும்ப செல்வம் சேர்ந்துட்டே இருக்கு. அதான் வேதம் சொல்றது அனபகாமினி, பணத்தை கொடுக்க என்னட்ட குறைஞ்சிடப்படாது, நீ எப்போதும் என் பக்கத்திலேயே இருக்கணும்னு வேதம் பிரார்த்தனை பண்றது. அப்ப இந்த கும்பாபிஷேகம் சாதாரண விஷயம் கிடையாது. இவ்வளவு ஏற்பாடு பண்ணி அழகான முறையில பண்றதுங்கிறது நம்மளுடைய ராஜேஷ் சிவாச்சாரியார் அவர்களும் அதே போன்று மணிகண்ட சிவாச்சாரியார் அவர்களும் ரொம்ப உயர்வான முறையிலே இந்த ஆகம முறைப்படி சிறப்பாக செய்கின்றார். அதுதான் முக்கியம். மன்னும் மாமலை மகேந்திர மதனில்
சொன்ன ஆகமம் தோற்றுவித்து அருளியும். இதெல்லாம் இறைவன் நமக்கு கொடுத்தது. இந்த மூலியமாக வழிபாடுகள் பூஜைகள்லாம் செய்யும்போது கே வேடராகி கலினது படித்து மாவேட்டாகிய ஆகமம் வாங்கியும். இதெல்லாம் உலகத்திற்குள்ள அத்தனை ஜீவராசிகளுக்கும் நன்மையை கொடுக்கக்கூடியது. எத்தனை வருஷம் ஆரம்பிச்சிருக்குங்கிறது யாராலையும் சொல்ல முடியாது. இந்த தொல்காப்பியங்கிறது இவங்களுடைய ஆராய்ச்சியில 5000 வருடத்திற்கு முன்புன்னு சொல்றாங்க. அப்ப அந்த தொல்காப்பியத்தில் நிறைமொழி மாந்தர் ஆணையர் கிளைந்த மறைமொழிதானே மந்திரம் என்பர். அவர் இலக்கணம் சொல்றாரு தொல்காப்பியர். தொல்காப்பியத்துக்கு மேல தமிழ்ல நூலுங்கிறது கிடையாது. இப்ப இருக்கிறதுல பழமையான நூல் தொல்காப்பியம் தான். அது 5000 வருடங்கிறது ஒரு அனுமானம் தான். எத்தனை வருஷங்கிறது யாராலும் சொல்லுவாங்க. ஏன்னா தொல்காப்பியர் அகஸ்தியருடைய 12வது சீடர். அப்ப அகஸ்தியருடைய காலங்கிறது எந்த வருஷம் அகஸ்தியங்கிற நூல் இருக்கு. அதுக்கு முன்னாடி அதுவும் ரொம்ப பழமையான நூல். அப்ப இந்த தமிழும் இந்த வடமொழியும் ஆரம்பங்கிறதே சொல்ல முடியாது. அப்பேற்பட்ட தனிச்சிறப்பு செந்தமிழ் என சொல்லக்கூடியது. அதே போன்று வடமொழி என சொல்லக்கூடிய நமக்கு வேற்றுமைங்கிறதே இருக்கக்கூடாது. எல்லாமே நம்மளுடைய மதத்துக்கு கிடைத்த தனி சிறப்பு, தனி பொக்கிஷம். இதெல்லாம் யாராலையும் அழிக்க முடியாது. நம்மளுடைய மூதாதையர்கள் நமக்கு கொடுத்துக்கின்ற வரப்பிரசாத். வேதம்னா ஏதோ ஐயர் சொல்றதுங்கிற வேதம்னா நல்ல நெறின்னு. நல்ல நெறியை சொல்றதுக்கு எந்த நூலாக இருந்தாலும் அதை நாம் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். அதுதான் முக்கியம். இந்த வேதம் என சொல்லக்கூடியது தனிப்பட்ட ஒருவருக்குங்கிறதே கிடையாது. எங்க போனாலுமே சொல்றது ஒன்று. வேதத்தை எல்லாரும் படிக்கலாம். கர்ம பாகம்னு இருக்கு, கர்ம காண்டம்னு இருக்கு. அதை படிச்சோம்னா நல்ல ஞானம் நமக்கு ஏற்படும். அந்த ஞானத்தை உண்டு பண்ணிக்கூடிய நூல் தான் உபனிஷத்து அப்படின்னு கேட்டு. அந்த உபனிஷத்து என சொல்லக்கூடியது கர்ம காண்டம். அந்த கர்ம காண்டத்தை எல்லாரும் படிக்கலாம். படிக்கக்கூடாதுன்னு கிடையவே கிடையாது. நல்லதை தெரிஞ்சுக்கிறதுக்கு யாரோ ஒருத்தர் தான் நல்லதை தெரிஞ்சுக்க, எல்லாரும் நல்லதை தெரிஞ்சுக்கணும். இதெல்லாம் நம்மளுடைய வரப்பிரசாத். தட்சிணை தவம் வேள்வி கல்வி இந்நான்கும் முப்பாலும் காத்து உள்கேங்கிற தமிழ்ல தான் இதெல்லாம் எத்தனையோ வருஷத்துக்கு முன்னாடி சொல்லியிருக்காங்க. தட்சிணை தானம் கொடுக்கிறது, தவம் யாரு துறவரம் மேற்கொள்றார்களோ அவர்கள். அதே போன்று கல்வி படிப்பை ஒருத்தவருடைய கல்வியை காக்கக்கூடியது அவரவர் கடமைங்கிறார். தட்சிணை தவம் கல்வி வேள்வி, அதுக்கப்புறம் இந்த யாகம். இந்த 4த்தையும் முக்கியத்துவம் கொடுத்து சொல்லியிருக்காங்க. நம்ம தமிழ்ல எத்தனை வருஷத்துக்கு முன்னாடி உள்ளது சங்க இலக்கியம் ஆசார கோவைன்னு பேர். ஆசார கோவையினுடைய காலம் 2500 வருடத்திற்கு முன்பு உள்ளது. அந்த நூல்ல இந்த 4ஐயும் முப்பாலும் ஒழுக்கினால் காத்து ஒய்கிற இந்த வார்த்தையை பார்க்கணும். எல்லாரும் எது முறையோ அந்த முறைப்படி இதை எல்லோரும் காக்க வேண்டும். காக்கலைனா என்ன கிடைக்கும் அடுத்த வரையை சொல்ற, எப்பாலும் ஆகா கெடும். இதை நம்ம சரியா பின்பற்றலைன்னு சொன்னா உலகத்திற்கு கெடுதி ஏற்படுங்கிறார். அப்ப இதெல்லாம் தனிப்பட்ட ஒருவருக்கே கிடையாது, எல்லோருக்கும் இதனுடைய பங்குங்கிறது உண்டு. இதெல்லாம் நம்மளுடைய நாட்டிற்கு கிடைத்த வரப்பிரசாத். இதை பாதுகாக்க வேண்டியது ஒவ்வொரு குடிமகனுடைய கடமை. அந்த கடமை இந்த மானாக்குடியில சிறப்பாக இருக்கின்றதுனால்தான் இப்பேற்பட்ட கும்பாபிஷேகத்தை இந்த மக்களாகிய நீங்கள் எல்லோரும் அழகான முறையிலே செய்து கொண்டிருக்கின்றீர்கள். இதுல அம்பாளுடைய பூஜைகள் இன்னும் சொன்னா நிறைய சொல்லினே போகலாம், நேரம் நமக்கு கிடைக்கல. அந்த பெருமைங்கிறது நம்ம மதத்துல சொல்லில் அடங்காது. ஒரு வருஷத்துல சொன்னா கூட நம்மளுடைய மதத்தினுடைய பெருமையும் நூலையும் சொல்ல முடியாது. அவ்வளவு நூல்கள் நம்மளுடைய மதத்துல இருக்கு. இதெல்லாம் எழுதி வச்சிருவங்களுடைய நிலைமை, அவருடைய அறிவு ஞானம் இதெல்லாம் எவ்வளவு இருந்திருக்கும். அந்த பெருமையெல்லாம் நம்மளுடைய பாரத தேசத்திற்கு தனி வரப்பிரசாதம். அந்த வகையிலே இந்த தெய்வங்களுடைய அருள் எல்லாம் உங்களுக்கு நிறைவாக கிடைக்க வேண்டும். இப்பொழுது அம்பாளுடைய ஒரு பாடலானது பாடியவுடன் தொடர்ந்து இந்த தீபத்தை கருவறையில் இருக்கக்கூடிய அம்பாளிடத்திலே கொண்டு வைத்து அங்கிருந்து ஹோம பொருட்கள் எல்லாம் எடுத்து வரப்பட்டு அந்த 3ஆம் காலத்தினுடைய நிறைவாக இந்த பூஜைகள் எல்லாம் நிறைவு பெறும். நானே அடுத்தே நினைக்க வேண்டாம், ஏன்னா எல்லாத்துக்கும் நேரத்தை நம்ம செலவு பண்றோம். கோயிலில் நடக்கக்கூடிய கும்பாபிஷேகங்கிறது 12 வருஷத்துக்கு ஒரு தான் நடக்கும். அதனால இங்க எவ்வளவுக்கு எவ்வளவு நம்ம நேரத்தை நம்ம செலவழிக்கின்றோமோ அவ்வளவுக்கு வாழ்க்கையில நமக்கு இதெல்லாம் புண்ணியம்ங்கிற டெபாசிட். இந்த புண்ணியத்தை சேர்த்து வச்சுட்டோம்னு சொன்னா யாராலையும் அழிக்கவே முடியாது. அந்த புண்ணியத்திற்கு அவ்வளவு வலிமை. அந்த புண்ணியம் என சொல்லக்கூடிய நல்லத்தை சேகரம் செய்யக்கூடிய இடம்தான் இந்த யாகசாலை. அதனால இருந்து பிரசாதம் வாங்கிட்டு எல்லோரும் இந்த விழாவை சிறப்பிக்குமாறு கேட்டுக்கொண்டு அம்பாளுடைய பாடலை இப்பொழுது தோன்றுகின்றார். ஆதி பராசக்தி செல்வ மகாகாளிகே ஜெய்.
பட்டாடை பல பழக்க பாவாடை விடுவிடுக்க பச்சடிடம் குழந்தை வந்தால் மகாகாளி பட்டாடை பல பழக்க பாவாடை விடுவிடுக்க பச்சடிடம் குழந்தை வந்தால் மகாகாளி மகாகாளி அம்மா மகாகாளி மகாகாளி அம்மா மகாகாளி மஞ்சள் பூசி திலகமிட்டு மலராலே மாலையிட்டு மங்களமாய் வீட்டிருப்பாள் மகாகாளி மஞ்சள் பூசி திலகமிட்டு மலராலே மாலையிட்டு மங்களமாய் வீட்டிருப்பாள் மகாகாளி மகாகாளி அம்மா மகாகாளி மகாகாளி அம்மா மகாகாளி தண்டை கால் கலகலங்க தங்க வலையில் குழு குழுங்க தரணியிலே கோவில் கொண்டால் மகாகாளி தண்டை கால் கலகலங்க தங்க வலையில் குழு குழுங்க தரணியிலே கோவில் கொண்டால் மகாகாளி மகாகாளி அம்மா மகாகாளி மகாகாளி அம்மா மகாகாளி மாடாகுடி கிராமத்திலே கலை மிகுந்த கோவிலிலே கலியுகத்தை காக்க வந்தால் மகாகாளி மாடாகுடி கிராமத்திலே கலை மிகுந்த கோவிலிலே கலியுகத்தை காக்க வந்தால் மகாகாளி மகாகாளி அம்மா மகாகாளி மகாகாளி அம்மா மகாகாளி கெஞ்சி வரம் கேட்டு விட்டால் தொந்த போட தருகிறாவல் எந்த குளிர தருபவளே மகாகாளி சுவாசனியம்பா சரணம் ஜெகதினம் தொழிலும் யோகினாம் வரஹ நமோ ராஜபதே நமோ பாலநாத் பிரமுச்சதே ஆலமதீயானோ திவசகிருதம் பாபம் நாசிகதி ஆகரதீயானோ ராத்திரிகிருதம் பாபம் நாசிகதி சாயம் பிராஜம் பிரதிச்சாமி அபராதோ பவதி धर्मार्थ कर्तनाद्यंकामधीते तमने साधयेत् अनुमाद्यादरणं दिव्यात् नभिवेदि गणादनेति यो दूर्वाङ्कुरेण यदि हरे सर्वनामं सर्वधर्मं च अस्मात् बुद्धिरूपेण संस्थिता नमस्तस्यै 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 नमो नमः या देवो नमः या देवी सर्वभूतेषु छायारूपेण संस्थिता नमस्तस्यै 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 नमो नमः या देवी सर्वभूतेषु विद्यारूपेण संस्थिता नमस्तस्यै 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 सर्वभूतेषु वाक्रूपेण संस्थिता नमस्तस्यै 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 नमो नमः सर्वभूतेषु क्रान्तिरूपेण नमस्तस्यै 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 नमो नमः பிரதான அம்பாளுடைய காளிங்கனுடைய பிரதான யாகசாலையில் பிரதான ஹோமகுண்டத்தில் பட்டுப்புடவை ஹோமானது நிறைவாக பூர்ணாவதியானது சேவிக்கப்படும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம். வடகிழக்கு மூலையில் உள்ள பிரதான ஹோமகுண்டத்தில் இப்பொழுது பட்டுப்புடவை ஹோமம் நடைபெறுகின்றது. எல்லோரும் தரிசனம் செய்து கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கிறோம். கார்த்தி வாசிக்கலாம்.
विश्वमनोनुकूले पुत्राधपत्रं मन्त्रन्यस्व पौत्रधनं धान्यं हर्षस्वाति भवेतो धनं वायुः धनं सूर्यो धनं वसुः इन्द्रो विधत्तनिर्गरुणं धनवस्तुते सोमं सोमं सुभद्रः सोमं धनस्य स्वाभिनामश्चन्द्रमाति स्वाभिनः
ज्योति प्रपद्ये धिया सूत्रमवतारता नालो दरुषपूर्णमासं या अज्ञास्यामः प्रातरग्निहोत्रं वद्म अन्यपाहपणीयं विलीय अग्नेरन्वा दधाति भगवस्यान्यमग्निं प्रजति आद्यं पुरुषमेघानं पुरोहोदं पुरस्कृतं परमेकाक्षरं ब्रह्मां यद्गार्यक्तं सनातनम् ज्ञानसम्बन्धವಾಗಿ ಸುಂದರ ಮಣಿವಾರ್ಗಾದಿ ವಿದ್ಯಮಾನೆ ದ್ರಾವಿಡ ವೇದಮವತಾರತ புரியர்கொண்டு பொறித்தே புகழியர்கொண்டகள் போற்றி ஆடிமிசை கல்மிடப்பேர் என்ற விரானடி போற்றி பாடி திருநாவலூர் தொண்டர் பதம் போற்றி பூத்தடி திருவாத பூர திருத்தாள் போற்றி போற்றி அங்கமும் வேதமும் ஓதுணாவல் அங்கமும் வேதமும் ஓதுணாவல் அர்ஜனல்லாரும் அடிபரவே மங்குள் வதேதவள் வாழவீதே மங்குள் வதேதவள் வாழவீதே மருடல் நிலாவில செங்கஜலார் புனல் செல்வம் செங்கஜலார் புனல் செல்வ மல்கே சீர்கொள் செங்காற்ற கொடியதனுள் தங்கொள் விலங்கரி ஏந்தி ஆடும் தங்கொள் விலங்கரி ஏந்தி ஆடும் கணபதி சரோ காமுரவே கணபதி சரோ காமுரவே பாவியனுடைய மொழி ஒதுக்கி உள்மொழி பெருக்கி உலப்பிலா ஆனந்தமாக சொரிந்து புறம் புறம் தெரிந்து செல்வமே சிவபெருமானே யானொழி தொடர்ந்து சிக்கன பிடித்தேன் எங்கு எழுந்து அருள்வதே கற்றவர் விழுந்தும் கற்பகக்கனிதி கரையிலா கருணைமா கடலே மற்றவரலிய மாணிக்க மலை மதிப்பவர்கள் மரபணி விளக்கே செற்றவர் புறங்கள் செற்றையும் சிவனை பிரிவினை விட்டிருந்த குற்றவன் நான் மறைகள் ஏற்றும் சிடமே அளவாயில் சிவபெருமானே என்பான் கலஜாத கல்வியும் குரஜாத வஜதம் ஓர் கபடு வாராத நட்பும் கன்றாத வளமையும் குன்றாத இளமயம் கழுபினி இல்லாத உடனும் கழுபினி இல்லாத உடனும் சலியாத மனமும் அன்பு அகலாத மனைவியும் தவறாத சந்தானமும் தாராத கீர்த்தியும் மாறாத வார்த்தையும் தொலையாத நிதியமும் போனாத கோலும் ஒரு துன்பமில்லாத வாழ்வும் துய்யனில் பாதத்து அன்பும் உதவி பெரிய தொண்டருடு பொட்டு வந்தாய் அலையாரி அருதுயலும் ஆஜனது தங்கையை அலையாரி அருதுயலும் ஆஜனது தங்கையே ஆதிவு கடவுரில் வாழ்வே ஆதி கடவுரில் வாழ்வே அமுதேசன் ஒரு பாகம் அகலாத சுகபாணி
அருள்வாய் அபிராமி உமையே அருள்வாய் அபிராமி உமையே அருள்வாய் அபிராமி உமையே கதிமணி போல இட்டு வருமானா கதிமணி போல இட்டு வருமானா கமவலையோடு புக்கு மதிமாறி கதிமணி போல இட்டு வருமானா கமவலையோடு புக்கு மதிமாறி இது நிறைய விடுத்து அலையாறு இது நிறைய விடுத்து அலையாறு நீ காதலிக்க வரவேணும் 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 அடிமகமாய் பெற்ற குமரேசா அடிமகமாய் பெற்ற குமரேசா 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 அருமுகமே படைத்த குருநாதா பிடிநடியார் மனது உடைவானே பிடிநடியார் மனது உடைவானே எவர்கொடி வாழ வைத்த பெருமானே 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 நீயும் இரு காலளிக்க வரவேணும் இக்காலம் 4 வேதங்கள் தேவாரம் திருவாசகம் திருவிசிப்பா திருப்பல்லாண்டு பெரிய புராணம் அபிராமி அந்தாதி திருப்புகழ் இவைகளெல்லாம் சொல்லப்பட்டது. இவைகள் எல்லாமே நமக்கு வாழ்க்கையில் எல்லா விதமான துன்பங்களையும் நீக்கி நல்ல இன்பத்தை கொடுக்கக்கூடிய வாழ்க்கையில் இந்த இடத்துல நம்ம உட்கார்ந்துருக்கிறது முன்வினை பயன். நான் திரும்ப திரும்ப சொல்லினே இங்க மட்டும் கிடையாது, நமக்கு வரக்கூடிய அனைத்துக்கும் காரணம் முன்வினை பயன். இன்பம் இடர் என்று இரண்டர வைத்தது முன்பு அவர் செய்கையினாலே முடிந்தது. இன்பம் அது கண்டு ஈகிலா பேதைகள் அன்பிலார் அறம் அறியாரே அப்படிங்கிறார் திருமூலர். வாழ்க்கையிலே இன்ப துன்பம் வரத்துக்கு காரணம் முன்வினை பயன். இன்பம் நமக்கு நிறைய வேணும்னு நினைக்கிறோம், அந்த இன்பம் வருவதற்கான செயலை நாம் செய்யறதுக்கு நமக்கு தெரியல, தெரிஞ்சிருந்தாலும் கடைபிடிக்கிறதுங்கிறது ரொம்ப குறைவாக இருக்கு. அந்த கடைபிடிச்சிட்டோம்னு சொன்னா இன்னைக்கும் நமக்கு துன்பமே வராது. அதெல்லாம் கொடுக்கக்கூடியதான் இப்ப ஏற்பட்ட இந்த திருமுறைகள் எல்லாம். ஒவ்வொரு தேவாரமும் ஒவ்வொரு விதமான பலன்களை நமக்கு கொடுத்து கொண்டே இருக்கும். ஒவ்வொரு தெய்வங்களுக்கெல்லாம் என்ன குறிக்கோள் அப்படின்னு கேட்டா, நம்மளுடைய குறைகளை பொறுத்து நமக்கு அருள் செய்யக்கூடியதான் தெய்வத்துடைய தொழிலாகவே இருக்குங்கிறார் ஞானசம்பந்த பெருமான். அந்த திருநெடுங்கலம் என சொல்லக்கூடிய திருத்தலத்துல ஞானசம்பந்தர் வரும்பொழுது மறையுடையாய் தோளுடையாய் வார் சடைமேல் என சொல்லக்கூடிய ஒரு பெரிய பதிகம். அதுல குறையுடையாய் குற்றம் ஓராய் கொள்கையினால் உயர்ந்த மனிதர்களாக பிறந்த நாம் எல்லோருமே குற்றம் செய்யக்கூடியது இயல்பு. அந்த குற்றம் செய்யக்கூடிய இயல்பை தாங்கிக் கொண்டு எந்த விதமான எதிர்பார்ப்பும் இல்லாமல் நமக்கு அருள் செய்யக்கூடிய தன்மைதான் அம்பாளுடைய அனுகிரகம், தெய்வத்துடைய அருள். அதான் அவ்வியாஜ கருணாமூர்த்தி. வியாஜம்னு சொன்னா எதிர்பார்ப்பு, அவ்வியாஜம் அப்படின்னு சொன்னா எதிர்பார்ப்பே இல்லாமல் அருளக்கூடியது 2 பேர் தான், ஒன்னு தெய்வம், ஒன்னு அம்மா. எந்த விதமான எதிர்பார்ப்பும் இல்லாமல் பாசத்தையும் தன்னுடைய வளர்ப்பையும் செய்யக்கூடியவள் அம்மா. அதே போன்று நம்ம அத்தனை விதமான பிழைகள் நாம் செய்தாலும் இந்த பக்திங்கிற ஒரே ஒரு பேரை சொல்லிட்டோம்னு சொன்னா அருளக்கூடியது தெய்வம். இன்னை என் பிழையை பொறுப்பானே பிழையலாம் தவிர பணிப்பானே அப்படின்னு சுந்தரமூர்த்தி பெருமான் சொல்வது போல, பிழை செய்யக்கூடியது நமக்கு இயல்பு, பிழையை திருத்தி கொள்ளணும். அதுதான் இந்த மனித பிறவி. மனித பிறவிங்கிறது பெரிய துர்லபம். திரியமைவைத தேவானுக்கிரக ஹேதுகம் மனுஷத்தம் முமுட்சத்தம் மகாபுருஷ சம்சரையாங்கிற இந்த பிறவி தெய்வத்துடைய அருளால கிடைச்சிருக்கு. இந்த பிறவியில மட்டும்தான் எது நல்லது எது கெட்டதுங்கிறத உணர முடியும். மற்ற பிறவியில் ஆடு மாடுக்கு போய் எதை எங்க செய்யணும்னு தெரியுமா? தெரியாது. நமக்கு தான் 6வது அறிவு பகவான் கொடுத்துருக்கார். இந்த 6வது அறிவு தான் நமக்கு மெய் அறிவுன்னு பேர். அந்த மெய்ங்கிற ஒரு பேராற்றலை நம்ம தூண்டிக்கொண்டே
அந்த தூண்டுறதுக்கு சரியான தூண்டுகோல் எது அப்படின்னு கேட்டா தெய்வத்தினுடைய நாமம் ஜபம். நிறைய இந்த கோயிலுக்கு வந்துட்டு நம்ம மற்ற கதைகளை பேசாம தெய்வத்தினுடைய ஓம் நமசிவாயங்கிற மந்திரம், ஓம் சக்திங்கிற மந்திரம், ஓம் மகா கணபதிங்கிற மந்திரம், இதை நம்ம திரும்ப 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 சொல்லிட்டே இருந்தோம்னு சொன்னா வாழ்க்கையில துன்பங்கிறதே நமக்கு வராது. இந்த நமசிவாயங்கிற மந்திரம் வந்து அவ்வளவு பெரிய எல்லாத்துக்கும் நிறைவான மந்திரம். அதுக்காகதான் கூறியதாய அறிவு கைகூடும் அப்படிங்கிற நல்ல புத்தி நமக்கு ஏற்படுறதுக்கு காரணம் நமசிவாயங்கிற மந்திரம். இந்த மந்திரத்தை எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா நம்ம குழந்தைகளுக்கும் சொல்லிக் கொடுக்கணும், நாமும் தெரிஞ்சுக்கணும். தேவாரம், திருவாசகம், திருவிசிப்பா, திருப்பல்லாண்டு, பெரிய புராணம், அபிராமி எந்தாதினா என்னன்னு முதல்ல தெரிஞ்சுக்கணும். தெரிஞ்சதுக்கு அப்புறம் அதை பாராயணம் பண்ணணும். மகளிர்லாம் ஒரு 100 பாட்டு இருக்கு. பெரிய அம்பாவுடைய வரப்பிரசாதத்தை கொடுக்கக்கூடியது. தனம் தரும், கல்வி தரும், ஒரு நாளும் தளர்வரியா, இந்த பாடல் பாடுறமே இதெல்லாம் அபிராமி அந்தாதியில வந்தது. அந்த அபிராமி அந்தாதி பாடலை எல்லாரும் பாடலாம். தெரியாதவங்க வந்து புக்கு கையில வச்சுன்னு பாடலாம். மனப்பாடம் பண்ணி சொல்லணுங்கிறது அவசியம் இல்லை. இந்த கொஞ்சம் கொஞ்சமா நம்மளுடைய சன்னிதானத்துல வந்து இந்த பாடல்லாம் பாடிட்டே இருந்தோம்னு சொன்னா கெட்ட எண்ணங்கள் நமக்கு வராது. எண்ணம் சரியா இருந்தாதான் உள்ளத்தனையது உயர்வு. எண்ணம் சரியா இல்லைன்னு சொன்னா நமக்கு எதுவுமே கிடைக்காது. எண்ணத்தை சரி செய்வதற்கு எது வழி அப்படின்னு கேட்டா அம்பாளுடைய பாடல் தான் வரும். அதுதான் நமக்கு துணை வரக்கூடிய. நம்ம அம்பாள் வந்து கனவுல போய் பல பேர்கிட்ட ஒவ்வொரு விஷயத்தையும் கேட்டு வாங்கிட்டே இருக்கு. நமது சுரேஷ்யா அவர்கள் அப்படியே உயிரை விடக்கூடிய அளவுக்கு அம்பாள்கிட்ட ஒரு ஈடுபாடு அவருடைய மனைவியார். அதே போன்று தலைவர் தான் வீட்டு விசேஷத்துல கூட அவர் இவ்வளவு தூரம் சிரமப்பட்டிருக்க மாட்டார் போல. இந்த கோயில்ல இந்த கும்பாபிஷேகத்துல அவ்வளவு ஒரு உடலால உழைப்பு, பல பேருடைய சொல்ல கேட்டு செய்யக்கூடிய ஒரு தன்மை, இதெல்லாம் நம்மளுடைய தலைவருக்கு இருக்கு. அதே போன்று ஒவ்வொரு திருப்பணியும் நம்ம பார்த்தோம்னு சொன்னா இதெல்லாம் நினைச்சு பார்க்க முடியாத அளவு. நமது பிரகாரத்தை மாடி மணி ஐயர், அவர் மணி ஐயர்னு கிடையாது, வைரமணின்னு பேர், வைர வியாபாரி. மாடிமணி நம்ம சொல்றோம், ஆனா வைரமணின்னு பேர். அவர்கள் அந்த பிரகாரத்தை அவர் கனவுல போய் அம்பாள் சொன்னது நான் போட்ட தரேன்னு அவரா வந்திருக்க. ஒவ்வொரு விஷயத்தையும் நம்ம பார்த்தோம்னு சொன்னா அம்பாள் ஏதோ ஒரு செயல்பட்டு ஒத்தொத்தையும் காரியத்தை நடத்தி கொடுக்கக்கூடிய பெரிய சக்தியாக நம்மளுடைய அம்பாள் இருக்கார். அப்ப நம்ம எல்லாருக்குமே இந்த வாய்ப்பு கிடைக்கணும்னு சொன்னா ஒன்று சொன்னது போல கூர்த்த மெஞ்ஞானம் அப்படிங்கிறது நமக்கு வரணும். ஈர்த்து என்னை ஆட்கொண்ட தெய்வம் அருள் இல்லைன்னு சொன்னா இந்த இடத்துல நம்மளால உட்காரவே முடியாது. அப்ப தெய்வ அருள் உங்களுக்கெல்லாம் நிறைய இருக்கு. அந்த இருக்கக்கூடிய அருளை நாம் குறைவில்லாமல் பெருக்கிக் கொண்டே போகணும். ஒரு கும்பாபிஷேகத்துக்கு நேரத்துக்கு மட்டும் வந்தா போறோம்னு இருக்கக்கூடாது. வெள்ளிக்கிழமை, செவ்வாய்க்கிழமை, ஞாயிற்றுக்கிழமை இதெல்லாம் அம்பாளுக்கு வந்து ஒரு விளக்கேற்றி வச்சுட்டு போனோம்னு சொன்னா குடும்பத்தில் உள்ள அத்தனை தீய சக்திகளும் அகன்று நல்ல ஞானம் நமக்கு ஏற்படும். தீயத்தை ஞான சத்பாவம் அப்படின்னு பேர். நல்லா விளக்கேற்ற ஞானங்கள் நமக்கு கிடைக்கும். நம்மளுடைய அரசியல், நம்மளுடைய தொழில், நம்மளுடைய மற்ற வேலைகள் எல்லாம் ஒரு பக்கம். இந்த ஆன்மீகத்துக்குன்னு ஒரு நாளைக்கு ஒரு 5 நிமிஷமாவது நம்ம ஒதுக்கணும்னு சொன்னா மற்ற எல்லாமே நமக்கு சரியாயிடும். சரி செய்யக்கூடிய இடம்தான் இந்த ஆலயம். ஒற்றுமையை கொடுக்கக்கூடிய இடம்தான் இந்த ஆலயம். சமத்துவத்தை கொடுக்கக்கூடிய இடம்தான் இந்த ஆலயம். அப்ப இந்த இடத்துல வந்து எந்த விதமான வேறுபாடுகள் இல்லாமல் தெய்வ வழிபாடு அப்படிங்கிற ஒரே ஞாபகத்தோடு நீங்கள்லாம் இருந்தீங்கன்னு சொன்னா இப்போ உள்ள காலம் ரொம்ப மோசமா போயிட்டு இருக்கு. பெண் குழந்தைகளை வளர்க்கறதுக்கு அவ்வளவு சிரமப்பட வேண்டியிருக்கு. ஆண் பிள்ளைகள் வழி தவறி கெட்ட பழக்கத்துல நிறைய போயிடுறாங்க. அப்ப பணம் மட்டும் வாழ்க்கையில இருந்தா போடுங்கிறது எந்த விதத்திலையும் நம்ம அடையணும்னு நினைச்சோம்னு சொன்னா நிலைக்காது. நமக்கு நிலையாக இருக்கணும்னு சொன்னா இந்த முதல் அறம் என சொல்லக்கூடியதை நாம் பின்பற்றணும். அந்த அறம்னா என்னன்னு நிறைய சொல்லிட்டே இருக்கு. அறம்னா பணம் கொடுக்கறது நமக்கு அறம்ங்கிறது கிடையாது. முதல்ல தன்னொழுக்கம் அப்படிங்கிறது தான் அறம்னு பேர். தன்னொழுக்கம் இல்லாம எந்த காரியத்தை செஞ்சாலும் நமக்கு பலன் கிடையாது. அந்த தன்னொழுக்கத்தை கொடுக்கக்கூடியதான் முதல் தர்மம், அறம்னு பேர். அதை நம்ம கொஞ்சம் கொஞ்சமா கடைபிடிச்சுட்டு இந்த அம்பாளுடைய வழிபாடை நம்ம செஞ்சுட்டே வந்தோம்னு சொன்னா எந்த குறைவும் இருக்காது. ஒவ்வொரு இந்த கும்பாபிஷேகத்துடைய பெருமையை சொல்லணும்னு சொன்னா அவ்வளவு சிறப்பான முறையிலே இந்த கும்பாபிஷேகம் நடந்துட்டு. இந்த திருப்பணி குழுவினர்கள், இந்த கும்பாபிஷேக குழுவினர்கள்லாம் ரொம்ப தம் வீட்டு விசேஷம் போல அத்தனை பேரையும் அனுசரிச்சு இந்த ஒரு பெரிய விழாவை செய்து கொண்டிருக்கின்றார்கள்னு சொன்னா அதான் இந்த தெய்வ சக்தி அத்தனை பேருடைய
மனசுலயும் அம்பாள் பூந்திருக்கா. அதனாலதான் இப்ப ஏற்பட்ட ஒரு பெரிய கும்பாபிஷேகம் இந்த சிறிய ஆலயத்துல நடக்கிறது. பெரிய பெரிய கோயில் எல்லாம் நடக்கிறதுங்கிறது பெரிய விஷயம் கிடையாது. ஏன்னா நம்ம ஊர்ல சிறிய கோயில்ல இவ்வளவு ஒரு அழகான முறையில எந்த விதமான குறைவும் இல்லாமல் நடந்துட்டு இருக்குன்னு சொன்னா இந்த சக்திங்கிறது நம்ம அம்பாள்கிட்ட நிறைய இருக்கு. அதை நம்ம பயன்படுத்தி கொள்ளக்கூடிய தன்மை நம்மள்கிட்ட தான் இருக்கு. அதனால இந்த கும்பாபிஷேகத்துல இந்த இடத்துல உட்கார்ந்துட்டு அம்பாளுடைய பரிபூர்ணமான அருள் உங்களுக்கெல்லாம் நிறைவாக கிடைக்கின்றது. இந்த கலியுகங்கிறது ரொம்ப கோரமாக இருக்கக்கூடிய நேரம். இந்த நேரத்துல நமக்கு வாழ்க்கையில கொஞ்சம் கொஞ்சமா நன்மை ஏற்படணும்னு சொன்னா ஆன்மீகத்தை தவிர வேற எதனாலையும் மன நிம்மதியை கொடுக்கவே முடியாது. எப்பேற்பட்ட பதவியில வேணாலும் இருக்கலாம், எப்பேற்பட்ட செல்வந்தர்களாக வேணாலும் இருக்கலாம். மன நிம்மதி அப்படிங்கிறத ஒரு கேள்வியை நம்ம வச்சோம்னு சொன்னா தீர்வு எதனாலையும் கொடுக்க முடியாது. தீர்வுங்கிறது தெய்வம் தான் நமக்கு கொடுக்கணும். அந்த தீர்வை எப்போதும் கொடுக்கணும்னு சொல்லக்கூடிய பிரார்த்தனையை வைக்கக்கூடிய இடம்தான் இந்த யாகசாலை. அழகான முறையிலே யாகசாலை ஸ்ரீசக்கர வேதிகையில நம்மளுடைய ராஜேஸ்வராச்சாரியார் மணிஸ்வராச்சாரியார் இந்த யாகசாலையை ரொம்ப அழகான முறையிலே அமைத்து அம்பாள் இருக்கக்கூடிய இடம் அந்த பிந்து மண்டல வாசினி அப்படின்னு பேர். அம்பாள் இருக்கக்கூடிய இடம் அந்த கைலாச சைல நிலையாகி நமஹா. அம்பாள் மங்கள மலையில இருந்துருக்கா. பரமேஸ்வரன் ஆறாவது இன்பம் அருளும் மலை, இன்ப மலையில பரமேஸ்வரனும் இருக்கார். அம்பாள் இருக்கக்கூடிய இடம் கல்யாண சைல நிலையா. அந்த மங்களம் சைலம்னு சொன்னா மலை, அந்த மங்களத்தோடு கூடிய மலையில் அம்பாள் வீட்டிலிருந்து அருள் பாலிக்கின்றார். அப்பேற்பட்ட அம்பாளுடைய அருள் உங்களுக்கு நிறைவாக கிடைக்க வேண்டும் என்று பிரார்த்தனை செய்து கொண்டு நாதஸ்வரத்தான் அவர்கள் இப்போது சில ராகங்களை எல்லாம் இசைப்பார்கள். தொடர்ந்து நமது கோயிலுத்தான் அவர்கள் தமிழ் கணபதி தாளத்தோடு கூட இந்த விழாவானது நிறைவு பெறும். நாளை காலையில 6 மணிக்கெல்லாம் 4ஆம் கால பூஜைகள் ஆரம்பம். சரியாக 9 மணி 10 நிமிடத்திற்கு பூர்ணாகுதி இங்கு சேவிக்கப்பட்டு யாத்ராதானம் உபதார நிகழ்ச்சிகள்லாம் சேவிக்கப்பட்டு விமானத்தை சரியா 10 மணிக்கு மகா கும்பாபிஷேகம். அதே போன்று 10:15 மணிக்கு உள்ள இருக்கக்கூடிய அம்பாளுடைய கருவறையில் இருக்கக்கூடிய அம்பாளுக்கு மகா கும்பாபிஷேகம். காலம்பர 6 மணிக்கெல்லாம் பூஜை ஆரம்பம். நாளைக்கு எல்லோரும் இந்த பூஜையை தவற விடாமல், இந்த வாய்ப்புங்கிறது திரும்ப அடுத்த 12வது வருஷத்துல தான் நமக்கு கிடைக்கும். அதனால அதை எல்லோரும் மனதிலே ஏந்தி நாளை காலையில் நடக்கக்கூடிய இந்த 4ஆம் கால பூஜையில 6 மணிக்கெல்லாம் எல்லோரும் தரிசனம் செய்து தொடர்ந்து நடக்கக்கூடிய அனைத்து பூஜைகளையும் தரிசனம் செய்து சரியாக 10 மணிக்கு மகா கும்பாபிஷேகம், 9:30 மணிக்கு கிடங்கள் புறப்பட்டு 10 மணிக்கு மகா கும்பாபிஷேகம் நடைபெறும். 10:15 மணிக்கு உள்ளே கருவறையில் இருக்கக்கூடிய அம்பாளுக்கு மகா கும்பாபிஷேகம் நடைபெறும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம். இப்பொழுது நாதஸ்வரன் அவர்கள் இந்த அம்பாளுடைய சில ராகங்களை எல்லாம் இசைக்க இருக்கின்றார்கள். ஒவ்வொரு தெய்வங்களுக்கு ஒவ்வொரு விதமான ராகங்கள் இவைகளெல்லாம் மிகவும் பிடித்தமானது. அதுல விநாயக பெருமானுக்கு பிடித்த ராகங்கள் பல இருக்கின்றது. அதிலே ஒன்று நாட்டை என சொல்லக்கூடியது மிகவும் பிடித்தமானது. அதை இசைக்கின்றார். சந்தோஷத்தை கொடுக்கக்கூடிய இந்த சாயிரட்சை பூஜை நேரத்தில் வாசிக்கக்கூடிய ராகங்கள் சில இருக்கின்றன. கல்யாணி, பூர்வ கல்யாணி, துவஜவந்தி இது போன்ற ராகங்கள் எல்லாம்
உபசந்தி காலம் என சொல்லக்கூடிய அந்த இரவு பூஜைக்கு முன்பு வாசிப்பார். இதுபோன்று அம்பாள் உலகத்தை எல்லாம் ஆளக்கூடியவர், அகிலாண்டேஸ்வரியாக இருக்கக்கூடிய அன்னை பராசக்தி. அம்பாளுக்கு பிடித்தமான கஜவந்தி என சொல்லக்கூடிய ராகத்தை இசைக்கின்றார். என சொல்லக்கூடிய ஒரு பெரிய கீர்த்தனை அமைந்தது இந்த துஜவந்தி. அபூர்வமாக உரையிலே வாசித்தார்கள். நிறைவை கொடுக்கக்கூடியது, மன அமைதியை கொடுக்கக்கூடியது, ஒற்றுமையை கொடுக்கக்கூடிய ராகம் நீலாம்பரி என சொல்லக்கூடியது. அந்த நிறைவாக நீலாம்பரி ராகத்தை இப்போது இசைக்கிறார். நன்றி. அழகான முறையிலே இந்த நாதஸ்வரத்தை அம்பாளுக்கு ஒவ்வொரு காலங்களும் அவர்கள் அர்ப்பணித்தார்கள். எஞ்சியுள்ள காலத்திலும் அம்பாளுக்கு நிறைவாக அந்த கீர்த்தனையை அர்ப்பணித்து அம்பாளை சந்தோஷிக்கக்கூடிய ஒரு பெரிய செயலை நமது நாதஸ்வரத்தான் அவர்கள் செய்வார்கள் என்று இந்த நேரத்திலே பிரார்த்தனை செய்து கொண்டு, அடுத்ததாக தவில் வித்வான் அவர்கள் தவில் இசைக்க கணபதி தாளத்தோடு கூட இந்த பூஜைகள் நிறைவு பெறும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம். இப்பொழுது கணபதி தாளமானது சொல்லப்படுகின்றது. சுர சுர கணபதி சுந்தர தேகம், சுர சுர கணபதி சுந்தர தேகம், திவே திவே கணபதி யஜ்ஞ சமானோ, சுர சுர கணபதி
गिड तगत गिड तत्तो दित्त गिड तत्तो तुम तगिड तत्तो नम तगिड तत्तो 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 tom tarigada totto nam tam tarigada tatto tang gugu tatto ting gugu tatto tom gugu tatto nam gugu tatto takata gida tatto takita gida tatto tom tagida tatto nam tagida tatto tata tagida tatto இத்துடன் இந்த மூன்றாம் கால பூஜைகள் யாவும் நிறைவு பெற்று நிறைவாக வாழ்த்து கூற தீபாராதனையால் சேவிக்கப்படுகின்றது. நாளை காலையிலே 6 மணிக்கெல்லாம் பூஜைகள் துவக்கம் சேவிக்கப்பட்டு தொடர்ந்து பூஜைகள் நடைபெறும். 9-10 மணிக்கு பூர்ணாகுதி சேவிக்கப்படும். 9:30 மணிக்கு சரியாக 10 மணிக்கு மகாகும்பாபிஷேகம் நடைபெறும். 10:15 மணிக்கு மூலஸ்தான மகாகும்பாபிஷேகம் நடைபெறும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம். இப்போது நிறைவாக வாழ்த்து கூற தீபாராதனை சேவிக்கப்படுகின்றது. சூரியோ